ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வெற்றி நாம் தமிழர் கட்சிக்கு டெபாசிட்டும் போச்சு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 90,000க்கும் அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் சீதாலட்சுமி இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் மறைவை அடுத்து அத்தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்த தேர்தலில் அதிமுக, பாஜக மற்றும் அவற்றின் கூட்டணி கட்சிகள் போட்டியிடாமல் புறக்கணித்தன. காங்கிரஸ் தன் வசம் இருந்த தொகுதி திமுகவுக்கு விட்டுக் கொடுத்தது. திமுக வேட்பாளராக சந்திரகுமார் அறிவிக்கப்பட்டார். அவரைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். இந்த இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இன்று பிப்ரவரி 8ஆம் தேதி ஈரோடு இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டன. இதில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 1,14,439 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். 90,629 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை உறுதி செய்திருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் 23,810 வாக்குகள் பெற்று இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளார். நாம் தமிழர் கட்சி டெபாசிட் பெற 25,777 வாக்குகள் தேவைப்பட்ட நிலையில் வெறும் 1,967 வாக்குகள் வித்தியாசத்தில் டெபாசிட் தொகையை இழந்துள்ளது. 6,040 வாக்குகளை பெற்ற நோட்டாவுக்கு மூன்றாவது இடமும் கிடைத்துள்ளது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் மொத்தம் 1,54,657 வாக்குகள் பதிவாகியுள்ளன. இவை 17 சுற்றுகளாக எண்ணப்பட்டன. வாக்கு எண்ணிக்கையின் போது 3 வாக்கு இயந்திரங்கள் மட்டும் பழுது ஏற்பட்டது. அவற்றை சரி செய்து எண்ணும் பணி மட்டும் நடைபெற்றும் வருகிறது. சற்று நேரத்தில் அவையும் எண்ணப்பட்டு இறுதி நிலவரம் தெரிய வரும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.